இந்த அம்மா வணிக குலமா இருந்தாலும் எப்பொழுதும் சிவனடியார்களுக்கும் சிவகுருநாதர் வந்தா அவங்களுக்கு ஆபரணங்கள் துணி சாப்பாடு எல்லாம் கொடுத்து அனுப்புவோம். அதீத பக்தி உள்ளவர். இதே கணவனுக்கு தெரியாது. கணவன் பரமதத்தன். பரமதத்தன் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வியாபாரி மாம்பழம் 2 மாம்பழம் கொடுப்பார். இமாம்பு சந்து இந்த மாம்பழத்தை இமாம்பு சந்தைக்கு வாங்கி வச்சதான் வேலைக்காரனை கொடுத்து வீட்டில் கொடுத்துரு, நம்ம மத்தியானம் 1 சாப்பிட உடனே அப்போ 12 மணி மாயேஸ்வர பத்தி நடத்திருக்கேன். 12 மணிக்கு ஒரு சிவலியார் சிவபெருமான் தான் வருவார். சிவபெருமானே அடியார் இடத்துல வந்து பசு தீம்பார். அப்புறம் ஒன்றும் சமைக்க கூட்டு குழம்பு சாம்பார்லாம் கிடையாது. சோறு மட்டும்தான் இருக்குது. ஒரு சோறை போட்டு இல்லை தயிரை ஊற்றி நெல்லிக்காய் ஊற வச்சு நெல்லிக்காய் ஊறுகா நீ சனிக்கிழமை சாப்பிடலாம். வியாழன் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்கூடாது. நெல்லிக்காயை ஞாயிறு 2 நாள் சாப்பிடக்கூடாது. போட்டு அந்த கணவன் கொடுத்துட்ட பழம் நல்ல தோலும் விதை நீக்கி கட் பண்ணி கொடுத்துருவோம். நல்ல விருப்பத்தை சாப்பிடுவோம். தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு 1:30 மணிக்கு கணவன் வருவான். வந்தோடனே சாப்பிடுவான். ஒரு பழம் சாப்பிடுவாரு. நானும் திரும்ப ஆசை இன்னொரு பழம் 2 பழம் கொடுத்துல அதையும் கொண்டா சாப்பிட்றேன். அப்பதான் முடிப்பான். இல்லை சரி கணவன்கிட்ட போய் சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பூஜையில் போய் சுவாமியை வணங்கி உருகி பாடுவான். சிவகுமாரெலாம் ஒரு கனி கிடக்கு. அதிமோதிர கனி தெய்வீகனி. அதை கொண்டு இல்லை விதை தோலை நீக்கி வெட்டி கொடுத்துருவோம். சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குது. இது அந்த பழம் இல்லை, பூமியில இல்லாத பழம், உலகத்துல இந்த மாதிரி பழம் கிடைக்காது. ஒரே மரத்தில் உள்ள கனி தான் 2 குடிச்சேன்னு அந்த அவன் சொன்னான். இது எந்த பழம் இது யாருன்னு கேட்பான். அப்பா சொல்லுவான் கவன்ட்ட போய் சொல்லல, இது வந்து கடவுள் அருளால கிடைச்சது. ஒரு கனியை நான் சிவலியாருக்கு கொடுத்துட்டேன். இப்ப நீ 2வது கனியும் கேட்டனால நான் சிவன்ட்டுக்கு வாங்கி கொடுத்தேன். அவன் நம்ப மாட்டான். கடவுளாவே கத்திரிக்காது, நான் நம்ப மாட்டேன். அப்படி நம்பணும்னாக்கி இன்னொரு பழம் கொண்டு வா பார்ப்போம் கேட்பான் மனைவிட்ட. சரின்னு சொல்லி இவன் திரும்பவும் பூஜையில் போய் சிவனை உரிய வழிபடுவா. ஒரு தண்ணி கல்வி கிடைக்கும். இந்த பழத்தை கொண்டு போய் கணவன்கிட்ட கொடுப்பான். அவங்க வாங்கி ஆச்சரியப்படுவான். ஆனா ஒரு நிமிஷம் தான் கனி வரைஞ்சிடும். அப்பதான் முடிப்பான். ஐயோ இவன் வந்து மாநில பெண் அல்ல தெய்வீக பெண்ணு நினைச்சிருவான். நினைச்சு வருவான். ஏன்னா பழங்கள்ல 3 பழக்கலாம் மா பலா வாழை 3க்கு முக்கணியும் பேரு. முக்கணியில அதிக சுவை உள்ளது பலாப்பழம். சுவை கொஞ்சம் குறைஞ்சது வாழைப்பழம். வாழைப்பழம் நம்ம வைக்கணும். ஏன் மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் போட்டா முளைக்கும். வாழைப்பழத்தை போட்டா முளைக்காது. ஏன்னா வாழைப்பழத்தை சாமி கொடுத்தா நம்முடைய பிறவி தொலையும், மீண்டும் பிறப்பு வராது. அதனால்தான் நம்ம வாழைப்பழத்தை கொடுக்குறோம். வாழைப்பழம் எப்போதும் கிடைக்கும். மாம்பழம் சீசன் தான், பலாப்பழம் சீசன் தான், ஒன்றும் கிடைக்காது. இது இருக்குல்ல உடனே அவன் சொல்லுவான் சரி இவரோட வாழக்கூடாதுன்ட்டு அந்த காரைக்காலை விட்டுட்டு அங்கே போயிடுவான். கடல்ல துறைமுகத்துக்கு போய் கப்பல்ல நான் வியாபாரம் போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். எங்கே போனால் திருச்செந்தூர் பக்கம் குலசேரப்பட்டினம் பாண்டிமலை கட்டின துறைமுகம். அங்கே கடை போட்டுருவான். அங்கே ஒரு பொண்ணை திருமணம் செய்யிட்டு அங்கே வாழ்ந்து வரும். அங்கே வரமாட்டான். இவ்வளோ அப்பா வேற பரமச்சன் நம்ம கணவனை மருமனை காணாமே போனாரு என்ன ஆச்சுன்னு முடிச்சுட்டு தேடுவாரு. அப்போ உடனே சொல்லுவோம் இப்படி நான் எனக்கு கோசியாப்பட்டுக்குள்ள பார்த்தேன், அங்கே வியாபாரம் பண்ணி அங்கே நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படியான்னு சொல்லி சரி மனைவி வந்து கணவனுக்கு உரிமை சொல்லுவாங்க. உரிமைப்பொருள் உடைமைப்பொருள் வந்துட்டு உரிமைனா நாடு மதம் மொழி கடவுள் மனைவி இது உரிமைன்னு பேரு. உரிமை பொருளை கேட்கக்கூடாது கொடுக்கக்கூடாது. உடைமைன்னா இந்த பொருள் அது கேட்கலாம் கொடுக்கலாம் வாங்கலாம் விற்கலாம். மனைவி வந்து கணவனுக்கு உரிமை. ஆனா இவ்வளவு கொண்டு போய் கொடுக்கணும் சொல்லி அப்பா பரமதத்தன் பல்லக்கு வச்சு வாரக்கால் விட்டு அதை கிடக்கிறதான் கிடக்கிற வழியே அங்க துளசியப்பட்டு போவாங்க. வெளியே பாக்குறோம்ல உடனே போகும்போது துளசியப்பட்டு போங்க. இது அவன் தெரிஞ்சுக்கிட்டான் பரமதத்தன். சரி அவன் வரக்கு மேல் நாமளே முதலே போயிடுவோன்னு வருவார். வந்து அவன் மனைவி பிள்ளைகள் 3 வந்து காலில் விழுந்து கும்பிடுவாங்க. யார் காலில்? புனிதவதி காலில். எல்லாரும் முடிப்பாங்க ஏன் கும்பிடுறாங்க. அவன் சொல்லுவான் இவன் வந்து பெண் அல்ல தெய்வமாக்கும் தெய்வம் அதனால கும்பிடுற நீங்களும் கும்பிடுங்கோ. அப்போ தான் இதை நினைச்சா சரி இந்த உடம்பு கணவனுக்காக கொடுக்கப்பட்டது. அதாவது இவங்க தேளு பாம்பு பூரான் மயில் இந்த 4ம் துகளை உரிக்குங்க. ஆண் மேல தன்னுடைய தொகையை உரிக்கும். அதே போல
கணவன் நம்மளை விட்டுட்டாரு, வேண்டான்ட்டாரு. நாமளும் நீங்க பூமி இருக்க வேண்டாம், கடவுளுடைய துறையில அடையணும், அதுக்காக என்ன செய்யலாம் நினைச்சு தன்னுடைய உடம்ப அது உதவிச்சிடுவோம். அதாவது நமக்கு உடம்பு 5 உடம்பு இருக்குங்க. இதுக்கு வந்து ஊன உடம்பு பேரு, பரு உடல் பேரு. பரு உடல், அப்புறம் நுண்ணுடல், அப்புறம் குண உடல், அறிவு உடல், இந்த உடல், 5 உடம்பு இருக்குது. 5 உடம்புல இந்த உடல் தான் முக்கியமானது, காரணமானது, மூலமானது. அது மாறாது, எப்பொழுதும் எல்லாருக்கும் அதே மாதிரி இருக்கும். இது இந்த உடல் கடைசியில் நம்ம முக்கியமானது. அதுல பரு உடல்ல 15 இருக்கும். 5 பூதங்கள், செயற்கருவி, அறிகருவி, 515 இருக்கும். அப்புறம் நுண்ணுடல்ல 8 இருக்கும். மனம், புத்தி, அகங்காரம், சுவை, ஒளி, உரு, ஓசை, நாட்டம், 5 8. 8 உலகம் நுண்ணுடல், அதாவது பிரியட்டகாய் செலுத்துவாங்க. அது 2வது உடம்பு. அதுக்கு அடுத்தால் உள்ளது குண உடல், சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம், 3 சேர்ந்த உடம்பு, அது குண உடல். அதுக்கு அப்புறம் உள்ளது அறிவு உடல். இந்த அறிவு உடல் எடுக்கிறான். அது காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 குணம் 5 சேர்ந்ததான் பஞ்ச கஞ்சின்னு சொல்லுவாங்க. அது அறிவு உடல். இந்த அறிவு உடல் 5 இருக்கும். உயிர் வந்து தனித்து தொழில் பெற முடியாது, ஏதாவது ஒண்ணு பட்டுதான் தொழில் பெறும். இந்த 5 எடுத்துதான் ஏன்னு 3 உடம்பையும் உதறிடுவான். அறிவு உடலோட பேய் வடிவம் எடுத்து அது ஒளி வடிவம் எடுத்து மேல போவான். எல்லாரும் பார்த்து விழிப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க. என்னடா செய்யணும் ஒண்ணு தெரியாம விழிப்பாங்க. இந்த அம்மா அப்படியே சரி யார் என்ன செய்யாங்க, நம்மளை இழிச்சான்னா பழிச்சான்னா பேய் விடுவோம். பேய்னா பெண்பால், பிசாசுனா ஆண்பால். பேய்னா ஒரே பொருளை எப்பொழுதும் பற்றி கொண்டே இருக்கும், வேற எதையும் பற்றாது. இந்த அம்மாவோட சிந்தை முழுக்க சிவம். அதனால நற்கணம் சிவருமான் பக்கத்துல எப்பொழுதும் தேவகணங்கள், சிவகணங்கள், பேய்குணம் எல்லாம் எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுதும் சேர்த்து பாதிக்கே இருக்கும். அந்த நற்கணத்துல ஒரு உடைக்கு என்ன புரின்னு கேட்கறா, சிவம் கொடுத்துறாரு. இந்த 4வது உடம்பு எடுத்துட்டு அப்படி அங்கே இருந்து அந்த ஊர்ல பாடுவா, முதல்ல பாட்டு பாடுவா. அதாவது அற்புத திருவந்தாதி ஊர் பாட்டு. இந்த பாட்டை அங்க பாடுறா. இங்க துளசியார் பண்றா. இந்த பாடல பாடி முடிச்சப்புறம் அங்கிருந்து நம்ம கைலாசத்துக்கு போறோம். தென் கைலாசம் வீட்டுல வடக்க கைலாசம்னா இந்தியாவுக்கு வடக்கு இருக்கு. நம்ம உடம்புல கைலாசம் நம்ம தலைதான் கைலாசம். கைலாசத்தை சிவரமா பார்க்கணும், கிழவியில போகணும்னா கிழவியில போவோம். போகும்போது அம்மா பார்க்க ஆச்சரியப்பட்டு ஒளி வடிவத்துல தலைகளாக யாருன்னு கேட்பாங்க. எனக்கு அம்மான்னு அழுகு கூப்பிடு, அம்மான்னு கூப்பிடுவாரு. இது அப்பா அப்பான்னு இந்த அம்மா அழுவாங்க. அப்படின்னா அந்த அழைச்சின்னு சொல்லுவாங்க, இந்த அன்பு மிகப்பெரியது, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புங்கள், உண்மை மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும் பொழுது உன் அறிவிக்கை இருக்க இந்த அம்மா வரம் கேட்பாங்க. சரி தர்றேன் சொல்லி அப்படி அங்க ஒரு பாட்டு வருவோம். அதான் ரெட்டை மணி மாலை. கைலாசத்துல பாடின பாட்டு ரெட்டை மணி மாலை பாடி முடிச்சுவாங்க. பாடி முடிச்சா நம்ம சேரோம் சொல்ல, நீ இங்கேருந்து எக்கப்போ ஆலங்காடு, ஆலங்காட்டுக்கு இப்போ இங்க உனக்கு காட்சி தர்றேன். சரின்னு சொல்லி அம்மா இங்க இருந்து இங்க வருவாங்க. ஆலங்காடு, ஆலம்னா விஷம்னு அர்த்தம். அந்த விஷம்னா ஆணவன் அர்த்தம். அதாவது சிவபெருமான 5 இடத்துல நாட்டி ஆடுறாருல, திருவாரங்கல் வந்து ரத்தின சிலை, சிதம்பரம் பொற்சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, குற்றாலம் சித்திர சபை. இது 5 இடத்துல 5 சபை ஆடுறாரு. அதுல சிறந்தது இதுதான். இது ஆலங்காடு. ஆலங்காட்டுல நாகாந்த, வேதாந்த, சித்தாந்த, போதாந்த, பூதாந்த நடந்து ஆடுறாரு. அந்த முறை நிமிந்து ஆடுறாரு. 1008 அண்டங்களுக்கும் அப்பால தன்னுடைய சக்தி ஆட்டில காட்டு நிமிந்து ஆடுற இடம் ஆலங்காடு தான். அதனால அங்க நான் நாட்டி ஆடிட்டு இருக்கேன், இங்க பார்க்கலாம். சரி நம்ம அங்கிருந்து வந்து அந்த நாட்டியத்தை பார்த்து இருக்காங்க. நாட்டியத்தை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது அந்த பாடல் பாடுறாங்க. கடைசி பாட்டு பாடுறாங்கல்ல, மூச்ச திருப்பதியம். நம்ம பாட்டு 2 நூல் தான். மூச்சு திருப்பதியம் 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் 2 அங்கே உட்காந்து போடுறாங்க. பாடி முடிச்சவுடன் சிவபெருமானுடைய அருள் கிடைக்குது. சொல்றேன், அதாவது அடியாரை வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த உடம்போட ஏற்று சிவத்தை அனுப்பிச்சிருக்காரு. அதுக்குன்னு உடம்பு இருக்குது. இந்த 4வது உடம்பு அரி உடம்புலோடு தான் இந்த அம்மா பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அரி உடலை விட்டுருவா. அரி உடலை விட்டு அதுக்குள்ள இருக்கிற இந்த உடல் பேர், அதான் மூலம், அதான் காரணம் எல்லா இதுக்கும். அந்த இந்த உடல்ல இருந்து பாடிட்டு அங்கேயே இருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து முக்கியம்.
இவங்க பார்க்கும்போது உயிர்கள் ஜீவராசிகள் ஓரறிய தாவரம் முதல்